அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக 2026 சார் என்ன கஷ்டமோ தெரியல, என்ன முன்னோர்கள் செய்த பாவமோ தெரியல, அல்லது நான் தான் என்ன தெரியாமல் எதனா பாவம் பண்ணிட்டேனா, ஏன் எனக்கு தொடர்ந்து கஷ்டம்? அப்படி என்று உரலில் இடித்த வெத்தலை போல, உரலில் இடிக்கப்படும் வெத்தலை போல அடி வாங்குகிறது. உரலும் அடி வாங்குகிறது, குத்துகின்ற உலக்கையும் அடி வாங்குகிறது. இதில் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கும் வெத்தலை போல, பாக்கு போல அஸ்வினி நட்சத்திரம் மாட்டிக்கொண்டு முடிக்கிறது. ஆம், அஸ்வினி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், முதல் 8 மாதங்கள் 2026 பொறுமை, நிதானம், உங்களுடைய சோதனை, அதாவது என்னென்ன இன்பங்களும் என்னென்ன துன்பங்களும், அதுக்கு பொறுமை அவசியம். உடல் காயங்கள், உள்ள காயங்கள் அத்தனையுமே உண்டு, மன குமுறல்கள் உண்டு. அவனை அப்படியே போட்டு மாமியார் மருமகளை போட்டு இடிக்கலாமா அடிக்கலாமான்ற ஒரு வேகம் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த 8 மாதம் மட்டுமே இப்படியான சோதனையான காலம். 8 மாதங்கள், அதாவது இலக்கு தெரிந்து விட்டால், அதுவரை பொறுமையோடு இருந்து விட்டால் வெற்றி நிச்சயம். ஏனென்றால் அஸ்வினி நட்சத்திரம் பொறுமைக்கு அவசியமான நட்சத்திரம். இந்த 8 மாதங்கள் போராட்ட களமாக இருக்கும். போராடியே ஆக வேண்டும். போர்க்களத்தில் குதிரை சென்று விட்டால் போராடி ஆக வேண்டும். அதுவே கொட்டிலுக்கு வந்து விட்டால் அமைதியாக இருக்க வேண்டும். ஆக போர்க்களமா கொட்டிலா என்று இருவித பதற்றத்தோடு இருக்கும். நம்ம இயக்குபவன் யார்? யார் சொல்லி நாம் இயக்க வேண்டும்? குதிரை தானாக இயங்காது. நல்லவன் கையில் இருந்தால் அது நல்ல இடத்திற்கு செல்லும். கெட்டவன் கையில் இருந்து விட்டால் அது போர்க்களமும் கொலைகளமும் சென்றுவிடும். ஆக நல்லோர் நட்பை தேர்ந்தெடுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அல்லது அஸ்வினியில் என்ன கிரகம் இருந்தாலும் இடிபடும், இடிபாடுகள் சுத்தம் செய்யப்படும். ஆக நேர்வழியில் செல்லு கொண்டு இருங்கள். உங்களுடைய தடைகள் எல்லாம் உடைத்துவிடும். ஆனால் அதுவரை 8 மாதம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இந்த ஆண்டு மிகவும் கவனமுடன் இருக்கக்கூடிய, மிகவும் அலைச்சலுடன் இருக்கக்கூடிய, மிகவும் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பதால் 8 மாதம் பொறுமை கடத்தால் 9வது மாதம் விடுதலை. ஆக உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் இந்த காலம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அஸ்வினியை வணங்குவோம், பொறுமையை வணங்குவோம், குறிப்பாக பூமாதேவியை வணங்குவோம். 8 மாதத்தை கடப்போம். பிறகு இருக்கும் 4 மாதத்தை வெல்வோம், சந்தோஷம் அடைவோம். ஆக இந்த ஆண்டு முதல் பொறுமையாக இருக்க வேண்டியது பூரட்டாதி, 2வது பொறுமையாக இருக்க வேண்டிய அஸ்வினி. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும், அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய
பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க, இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும், எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும், ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.